ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு தொழில்நுட்பமாக மாறிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் வரவேற்பை பெற்று இருந்தாலும் வேலை பார்க்குறவங்க அதே மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கவங்க கிட்ட மிகப்பெரிய ஒரு பதற்றத்தையும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் ஏற்படுத்தியிருக்கு. எதனால் அப்படின்னா, தங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பறி போயிருமோ, அதே மாதிரி படித்து முடிச்சதுக்கப்புறமா நமக்கு வேலை கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒருவித பதற்றத்தை இது சமூகத்தில் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு பல்வேறு கேள்விகள் எழலாம். எப்படி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகுது பணியிடத்தில்? இது எப்போ நடக்க போகுது? எந்தெந்த வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பாதிப்புகள், ஆபத்துகள் இருக்குது? இது குறித்து வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க? இதற்கு நான் எப்படி இதற்கு தயாராகிறது என்பது மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்கிட்ட இருக்கலாம். அது அத்தனைக்குமான ஒரு பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கலாம். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஒரு மனித மூளை தேவைப்படுகிற ஒரு வேலையை ஒரு சிஸ்டம் பண்ணுது அப்படின்னா அதுக்கு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பேட்டர்ன் ரெகக்னிஷன், டெசிஷன் மேக்கிங், லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி கண்டென்ட் ஜென்ரேஷன், இந்த மாதிரி நிறைய வேலைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதற்கு அடுத்து இது எந்த ஸ்டெப்புக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேஷன் அப்படிங்கிற வேர்டையும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஒரு டாஸ்க்கை ஒரு மனிதர் திரும்ப திரும்ப செய்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாஸ்க்கை எப்படி செய்யணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இல்லைன்னா கமெண்டை நம்ம ஒரு சிஸ்டத்துக்கிட்ட இன்புட்டாக ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னா அது அந்த டாஸ்க்கை ரிப்பீட்டாக பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்த முக்கியமான ஒரு வார்த்தையை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆக்மெண்டேஷன் அப்படின்றது சொல்லுவாங்க. இதுதான் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்குது. இது என்ன அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை மனிதர்களுக்கு உதவியாக நீங்கள் பயன்படுத்தி அந்த ஒரு வித வேலைகளை நீங்கள் குயிக்காக செஞ்சு முடிக்கிறீங்க, ரொம்ப எஃபெக்டிவாக செஞ்சு முடிக்கிறீங்க அப்படின்னா அதற்கு பேர் தான் ஆக்மெண்டேஷன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன் நான் அந்த ஆக்மெண்டேஷனை இவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இப்போ ஏஐ குறித்து பயந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆக்மெண்டேஷன் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பேஸில் இருக்க போகுது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில் நீங்கள் கண்டிப்பாக ரிப்பீட்டாக ஒரு சில டாஸ்க்குகளை செய்வீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதை இந்த ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட் பண்ண முடியும். இதனால் உங்களுக்கு டைம் கிடைக்கலாம். அதை வச்சு நீங்கள் இன்னும் அடிஷ்னலாக ஒர்க்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய திறனை மேம்படுத்தக்கூடிய ஒரு வேலைக்கு ஏஐயை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் ஆக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ஏஐயோட ரெவல்யூஷன் இல்லைன்னா இந்த ஏஐ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்து எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ ஐஎம்எஃப் அப்படிங்கிறவங்க இது குறித்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 40% வேலை வாய்ப்புகள் அரவுண்ட் த வேர்ல்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஐனால் பாதிப்பிற்கு உள்ளாகலாம். 40% வேலையுமே போயிருமா, ரீப்ளேஸ் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இதில் ஒரு குறிப்பிட்ட சதவிகித வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக ரீப்ளேஸ் செய்யப்படும். மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு விதமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது அப்படியே மாறலாம். இதுக்கு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னா, முன்னாடியெல்லாம் இந்த கணக்காளர், அக்கௌண்டன்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க நோட்டெல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே அந்த வேலையை சிஸ்டத்தின் மூலமாக செஞ்சுருப்பாங்க. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அதே அக்கௌண்ட்ஸ் வேலையை செஞ்சுருப்பாங்க, ரொம்ப எஃபெக்டிவாக செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய வேலை வாய்ப்புகளில் இருக்கும் அப்படிங்கிறத ஐஎம்எஃப் சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுமார் 15 முதல் 30% வேலை வாய்ப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ ஆட்டோமேஷனால் பாதிப்பிற்கு உள்ளாகக்கூடிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இதற்கு முற்றிலும் மாறா இன்னொரு MIT ஸ்லோன் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஏஐ அப்படியே கம்ப்ளீட்டாக எந்த ஒரு ஜாபையுமே மேக்ஸிமம் வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும்தான் பண்ணும். அது மனிதர்களுக்கு அவங்க செய்யக்கூடிய வேலையை இன்னும் துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்வதற்கு உதவிகரமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து இன்னொரு விதமாகவும் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய ஏஐ டூல்ஸையே எடுத்துக்கோங்க. நிறைய ஆட்டோமேஷன் டூல்ஸ் இருக்குது. பட் நீங்கள் அதை பெரிய பெரிய பிஸ்னஸஸ் தான் ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது எல்லாமே காஸ்ட் வைஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கும். அதை ஸ்மால் ஏஜென்சிஸ் அதே மாதிரி ஸ்மால் பிஸ்னஸஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களால அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸில் அந்த மாதிரி பிஸ்னஸஸ் எல்லாமே நம்மளை ஹியூமன்ஸை சார்ந்திருக்க வேண்டிய சூழலும் வந்து ஏற்படலாம். சரி, இப்போது எந்த மாதிரியான ஜாப் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரிஸ்கில் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு முக்கியமான கேள்வியை நீங்கள் கேட்கலாம். என்ன மாதிரியான வேலைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஐ கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், அதாவது ரொட்டீன் மேனுஃபேக்சரிங். இப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இந்த ஆட்டோமேஷன் டூல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் கூடுதலாக சேர்க்குறாங்க அப்படின்னா இது நிறைய அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் வேலைவாய்ப்புகளை குறைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. உதாரணத்திற்கு 2 மில்லியன் மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2025-26 காலகட்டத்திலேயே வந்து 2 மில்லியன் மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் வந்து ரீப்ளேஸ் செய்யப்படுவதற்கு அதிக வாய்ப்புகளாக இருக்கதா nextport.ag வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்து ஈஸியாக அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல்ஸ். இப்போ உதாரணத்திற்கு செக்ரட்டரி ஒர்க் இருப்பாங்க, டேட்டா என்ட்ரி பார்த்துட்டு இருப்பாங்க, ஆடிட்டிங் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டாஸ்க்குகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய டாஸ்க்கு ரிப்பீட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு டாஸ்க்காக இருக்கும். இது எல்லாத்தையுமே இந்த ஏஐ டூல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, அப்போது இப்போ குறைவான பாதிப்பிற்கு உள்ளாகக்கூடிய வேலைவாய்ப்புகளாக என்ன இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் எழலாம்ல. ஸோ மனிதனோட க்ரியேட்டிவிட்டி, எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தெரப்பி, அதே மாதிரி டாக்டர்கிட்ட போகிறது. ஸோ இந்த மாதிரியான ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் டச் தேவைப்படுகிற அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் குறைவான பாதிப்பிற்கு உள்ளாகக்கூடிய ஜாபுகளாக கணிச்சிருக்காங்க. சரி, இந்த ஏற்படும் பாதிப்புகளை வந்து தவிர்க்கவே முடியாது. ஏன்னா ஏஐ அப்படிங்கிறது வந்துருச்சு. ஆனால் அதை வந்து மேம்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது இதை முற்றிலுமாக தவிர்க்க முடியாது. ஸோ இந்த பாதிப்புகள் எந்தெந்த காலகட்டத்தில் அதிகமாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது? ஸோ இதுதான் நமக்கு எழக்கூடிய அடுத்த முக்கியமான கேள்வியாக இருக்கலாம். ஸோ 2025 2030க்குள்ளாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ஆகுமெண்டிங். அதுதான் வந்து எல்லாருமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதாவது கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கிறதுக்கு முன்னாடி மோர் ஆகுமெண்டிங், அதாவது ஒரு எம்ப்ளாயி இப்போ மேனுவலாக பண்ணிகிட்டு இருக்காருல, ரிப்பீட்டிவ் டாஸ்க் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையுமே ஏஐ டூல்ஸை வந்து அடாப்ட் பண்ண வச்சு அவரை இன்னும் சூப்பராக வந்து வேலை பார்க்க, இன்னும் எஃபெக்டிவாக வந்து வேலை பார்க்க வைக்கிறதுக்கு ஏஐ டூல்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற அதோட இன்வால்மெண்ட்டையும் அறிமுகப்படுத்தி, ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2025 to 30 காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போவே நிறைய ஆஃபீஸில், ஐடி ஆஃபீஸஸில் இந்த ஏஐ டூல்ஸுக்கான அவேர்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணவும் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட மாற்றங்கள் வந்து ஆல்ரெடி துவங்கிருச்சு. இது நடக்கவும் வந்து செய்யும். அதற்கடுத்து 2030 40க்குள்ளாக என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 முதல் 60% வேலைவாய்ப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட் ஆகிறதுக்கும் இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கும் வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வேலையை இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 5 அல்லது 10 வருடங்களில் நீங்கள் இப்போ எந்த வழிமுறையை பயன்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வழிமுறையை கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்போ ஃபாலோ பண்ண முடியாது. ஃபுல்லி ஆட்டோமேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஞ்சாக ஒரு ப்ராசஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் அப்போது இதே வேலையை செஞ்சிட்ருப்பீங்க. 2050க்கும் மேற்பட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாற்றங்களை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து சந்திக்கலாம். ஸோ அது நிறைய வேலை வாய்ப்புகளுக்கு பதிலாக, அதாவது ஹியூமனுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போ இந்த கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே ஸ்பெக்குலேட்டிவ் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அதாவது இது வந்து ஒரு கணிப்பு தான்.
இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு யாருமே வந்து சொல்ல முடியலை. ஏன்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போதே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனிமேல் எதுவுமே எல்லாமே ஏஐ தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் எல்லாமே வந்து இப்போ ஏஐ செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லாத்துக்குமே வந்து ஹியூமனோட சப்போர்ட்டும் வந்து தேவைப்படுது. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா bolt.ai அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கும். ஸோ இந்த bolt.newன்னு சொல்லிட்டு வரும். இந்த ஏஐ டூலில் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெப்சைட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். வெரி 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 ஃபியூ செகண்ட்ஸில் சூப்பரான வெப்சைட்ஸை க்ரியேட் பண்ணலாம். பட் நீங்கள் அதை கொண்டு போய் அசோசியேட் பண்ணணும், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும், அதில் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே வெப்சைட் க்ரியேட் பண்ண அனுபவம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டை ஏஐ டூலில் யூஸ் பண்ணி வந்து செய்ய முடியும். ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் வந்ததுனால டெவலப்பரே வந்து ரீப்ளேஸ் பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கிடையாது. டெவலப்பர் இந்த இடத்துல வந்து டெவலப்பரோட தேவை வந்து குறைஞ்சிருக்கு. அவங்களாலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய திறமையை வச்சுக்கிட்டு வெரி வெரி ஃபியூ ஹவர்ஸில் வந்து சூப்பரான ஒரு வெப்சைட்டை இதே ஏஐ டூலை யூஸ் பண்ணி செய்ய முடியும். முன்னாடி கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, இப்போ வந்து அதை கொஞ்சம் சீக்கிரமாக செய்ய முடியும். பட் அதுக்காக டெவலப்பரை 100% ரீப்ளேஸ் பண்ணிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நிறைய நடக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இதில் இப்போ நீங்கள் ஏஐ என்ன தான் வந்து மாற்றத்திற்கு உள்ளாகிக்கிட்டு வந்தாலும் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் வந்து தேவைப்படுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா இதே எக்ஸ்பர்ட்ஸ் வந்து வலியுறுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பத்தி, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், சோஷியல் இன்ட்ராக்ஷன், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமனோட டச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நம்ம கொடுக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி அப்படியே வந்து செயல்படுமே தவிர அதுவாக தனியாக எந்த ஒரு மேம்பாட்டையுமே பெருசாக வந்து செஞ்சிடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால், இந்த டூல்கள்னால் வந்து பார்த்திங்கன்னா சரிவர கையாள முடியாது. ஏற்கனவே எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அதை வந்து கையாள முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹியூமன் ப்ளஸ் வந்து மிஷின் நெட், அந்த டீம் ஒர்க்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் எல்லா இடத்துலையுமே பெருசாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இதனால் ஹியூமன்ஸை 100% வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுமா ஏஐ டூல்ஸ் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ணிடாது. ஓகேங்களா? இதுதான் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது. சரி, இப்போது இந்த ஏஐ டூல்ஸோட இந்த ஏஐயோட வருகையால் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதே மாதிரி ரிஸ்க் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு முன்னாடி ஒரு இதே வெப்சைட் க்ரியேஷனே எடுத்துக்கலாம். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அந்த வெப்சைட் டெவலப்பரை தேடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட நம்மளுடைய ஐடியாஸை ஷேர் பண்ணணும். அப்புறம் அவர் ஒரு லேஅவுட் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாரு. அதில் நம்ம கரெக்ஷன்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் மேனேஜ் பண்ணுறதுக்காக வேலைக்கு வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஆனால் இப்போது உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட் வேணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை டெக்ஸ்ட்டாக வந்து சொல்ல தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே போதும், உங்களால் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் வந்து பண்ணிட முடியும் உங்களுடைய பிஸ்னஸுக்கு. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த டெவலப்பரை சார்ந்து இருக்கக்கூடிய அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ டூல்ஸோட வருகையினால் குறைஞ்சிருக்கு. ஆனால் அந்த டெவலப்பர் ஒரு வெப்சைட்டை இதே ஏஐ டூல்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறாரு அப்படின்னா நம்மளை விட வேகமாக வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸை வந்து அவரால் ஆக்சஸும் பண்ண முடியும். அப்போது ஒரு வெப்சைட் டெவலப்பருக்கு இந்த ஏஐ டூல்ஸ் எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வேகமாக அவருடைய வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கும் அவருடைய ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் டைமில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் இந்த ஏஐ டூல்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ரொடக்டிவிட்டி கெயின்ஸ் அப்படிங்கிறது இந்த ஏஐ டூல்ஸ்னால் நிறைய வந்து கிடைக்கும். அதே மாதிரி புதிய வேலைவாய்ப்புகளை இந்த ஏஐ டூல்ஸ் க்ரியேட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியான வேலைகளை தவிர எப்படி வந்து கம்ப்யூட்டர் உள்ளே வந்ததுக்கப்புறமா, இன்டர்நெட் உள்ளே வந்ததுக்கப்புறமா புதிய வேலைவாய்ப்புகள் வந்து உருவாச்சோ, அதே மாதிரி இந்த ஏஐ டூல்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறமாவும் புதிய வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சொசைட்டிக்கு நிறைய பெனிஃபிட் இந்த ஏஐ டூல்ஸ்னால் கிடைக்கும். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரில் வந்து ஒரு டிஃபெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிஃபெக்டை நீங்கள் மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது.
இனிமேல் நீங்கள் ஏஐ டூல்ஸோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணி அது என்ன இஷ்யூ அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும், அது எப்படி உங்களாலேயே ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பெனிஃபிட்டில் துவங்கி மிகப்பெரிய பெனிஃபிட் வரைக்கும் சொசைட்டிக்கு இந்த ஏஐ டூல்ஸ்னால நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்க போகுது. சரி, இதனால் என்ன ரிஸ்க்கு அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வேலை வாய்ப்பில் தான் இது வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். நம்ம மேலே சொன்ன ஒரு எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய அந்த மெக்கானிக்கை சார்ந்து இருக்கக்கூடியதை இந்த ஏஐ டூல்ஸ் என்ன பண்ணும், குறைக்கும். அப்போ அவருக்கான ரெவன்யூ பாதிக்கப்படும். அப்போ அவர் என்ன பண்ணணும், அடிஷ்னலாக வந்து வேறு ஏதாவது தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஐ டூல்ஸ்னால் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்இக்வாலிட்டி அண்ட் வேஜ் ப்ரெஷர், அதாவது சம்பள குறைபாடு, அதாவது சம்பள பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ டூல்ஸ்னால் வந்து நிறைய வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெகுலாரிட்டரி இஷ்யூஸ், இப்போ உங்களால் ஒரு இமேஜாக இருக்கட்டும், அதே மாதிரி மார்க்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப சுலபமாக வந்து செய்ய முடியுது. அப்போது இந்த ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா யார் வேணாலும் அவங்க கட்டுப்பாடற்ற சூழலில் செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது வலு சேர்க்கும் விதமாக தான் இருக்கும். அப்போது இது சொசைட்டியில் ஒரு பெரிய இஷ்யூஸை, ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதை தடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட பெரிய பெரிய ஒரு வேலையாகவும் சவாலாகவும் வந்து இருக்கும். சரிங்க, இப்போ இது ஏஐ வர்றதை நம்மளால் வந்து தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறது ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், நான் எப்படி தயாராகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய வேலையில் உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்னென்ன ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா போகிறதுலேருந்து ரிட்டன் வீட்டுக்கு வர வரைக்கும் என்னென்ன டாஸ்க்குகளை நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதில் எது ரிப்பீட்டாக இருக்குது, இப்போ நீங்கள் டெய்லி எந்த டாஸ்க்குகளை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான டாஸ்க்குகளை ஏஐ டூலில் வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியுமா, இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் திங்க் பண்ணி பாருங்கள். அதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒர்க்கை ஏஐ டூலை வச்சு உங்கள் கம்பெனி ரீப்ளேஸ் பண்ண அதிக சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களை அப்ஸ்கில் வந்து பண்ண நீங்கள் ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி நீங்கள் அப்ஸ்கில் பண்ணி உங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையை நீங்கள் சேஃப்கார்டு பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த டாஸ்க்குகளை செய்யக்கூடிய ஒரு நபராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கலாம். ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான ஒரு வேலை வாய்ப்புகளை நீங்கள் வந்து பெற்று நீங்கள் அதிகமாக வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி எப்போவுமே நீங்கள் ஒரு வேலையை வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கம்பெனிஸ், அதே மாதிரி டெக்னாலஜி எல்லாம் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது, ஒவ்வொரு கம்பெனியும் எப்படி ஏஐ யூஸ் பண்ணி அவங்களுடைய ப்ராசஸை, அவங்களுடைய ப்ரொடக்ஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டி வரும். அதுக்கு உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ஸ்கில் பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையையும் நீங்கள் வந்து சேஃப்கார்டு பண்ணிக்க முடியும். உங்களுக்கான வேலை வாய்ப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெறும் படிப்போடு மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுடைய திறனை நீங்கள் வளர்த்துக்கிட்டே வரணும். முன்னாடியெல்லாம் எப்படி நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அடிஷ்னலாக வந்து கம்யூனிகேஷன், அதே மாதிரி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் எப்படி நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி கோடிங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்களோ அதே மாதிரி இனிமேல் இந்த ஏஐ டூல்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா போக வேண்டியிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ முக்கியமாக நம்ம ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். இங்கே நிறைய மித்து வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதாவது சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போவாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க உண்மையே தெரியாமல் அது சொசைட்டியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அப்படியாப்பட்ட ஒரு சில மித்துகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கான ஆன்சர்ஸையும் பார்க்க போகிறோம். அது என்ன, முதல் மித் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ எல்லா வேலை வாய்ப்புகளையுமே எடுத்துக்க போகுது. இதுதான் காமனாக நிறைய பேர் சொல்லக்கூடியது. இதுக்கு உண்மை அப்படின்னு என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக எல்லா வேலையுமே ஏஐ எடுத்துக்குமா அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து கிடையாது. அது உண்மையும் கிடையாது. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நிறைய வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் ஆக போகுது. எப்படி வேலையை வந்து ரொம்ப ஸ்பீடாக செய்யலாம், ரொம்ப எஃபெக்டிவாக செய்யலாம், அந்த ஒரு இதுக்கு தான் வந்து ஏஐ டூல்ஸ் வந்து அதிகமாக பயன்பட போகுது. மற்றபடி வந்து கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அப்படியே வந்து இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை.
இரண்டாவது, என்னுடைய வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு சேஃபாக இருக்குது அப்படின்னா நான் எந்த ஒரு கவலையுமே பட வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு சிலர் வந்து நினச்சிட்டு இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா அப்படி எந்த ஒரு வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா 100% செக்யூர் கிடையாது எகெயின்ஸ்ட் ஏஐ. அப்போது உங்களுடைய நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையையும் ரீப்ளேஸ் பண்ணுவதற்கான ஒரு ஏஐ டூல்ஸ் கண்டிப்பாக வந்து வர அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக அப்படியே வந்து நம்பிக்கிட்டும் வந்து இருந்துடக்கூடாது. அப்போது நீங்கள் உங்களுடைய வேலையை ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதில் என்ன ஏஐ டூலை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியும், எப்படி நீங்களும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படிங்கிறதை நம்பிக்கிட்டும் இருக்கக்கூடாது. அதற்கடுத்து மேனுவல் லேபர்ஸ், அதாவது ரொம்ப இந்த மேனுவல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வேலைகளை செய்யக்கூடியவங்களுக்கு தான் இந்த ஏஐனால் வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்பு. மற்ற வேலைகளுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அது முற்றிலும் பொய். எல்லா விதமான வேலைகளுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாதிப்பு வந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வெப்சைட் டெவலப்பர் அப்படின்னா என்ன, அவங்க என்ன மேனுவல் லேபராக கிடையாது. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒயிட் காலர் ஜாப் தான் பார்க்குறாங்க. டெஸ்டிங் எடுத்துக்கோங்க, அவங்களும் அப்படி தான். அனலிஸ்ட் எடுத்துக்கோங்க, அவங்களும் அப்படி தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் காலர் டாஸ்க்கு தான் வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஐ டூலோட வருகையினால் வந்து மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்க தான் செய்யுது. அப்போது இவங்களும் வந்து பாதிப்பிற்கு உள்ளாக வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதற்கடுத்து நம்ம எப்போவுமே மனிதர்கள் தான்ப்பா பெஸ்ட்டு, ஏஐக்கெல்லாம் மேலே மனிதர்கள் தான் அப்படின்னு ஒரு சிலர் வந்து நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 100% ட்ரூ கிடையாது. நீங்கள் ஒரு ரிப்பீட்டான டாஸ்க்கை துல்லியமாகவும் வேகமாகவும் இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். பட் அதே டாஸ்க்கை உங்களை விட 100 மடங்கு சிறப்பாகவும் துல்லியமாகவும் வேகமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஏஐ டூல் கண்டிப்பாக வரும். ஏன்னா உங்களுடைய டாஸ்க் ரிப்பீட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஏஐ டூல்னால் உங்களை விட சூப்பராக வந்து செஞ்சு முடிக்க முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இந்த வேலையை செய்கிறதுக்கு நான் தான் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு நீங்கள் எதையுமே வந்து நம்ப முடியாது. அப்போது அந்த மாதிரி இடங்களில் ஹியூமன்ஸை விட ஏஐ தான் சிறப்பாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில மித்துகள் இருக்க தான் செய்யுது. இதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போது இது ஏஐயோட வருகையினால் நான் வந்து பயப்படணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்லோவாக தான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இப்போதைக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறத விட நீங்கள் அதற்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலையை எப்படி ஏஐயோட யூஸ் பண்ணி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம், நம்மளுடைய வேலைக்கு என்னென்ன ஏஐ டூல்ஸ் வந்து அவசியமாக இருக்கும் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணி நீங்கள் உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் ஏஐ வெர்சஸ் ஜாப் இந்த பிரச்சனை குறித்து நம்ம ரொம்ப தீவிரமாக வந்து பேசியிருப்போம். ஏன்னா இதுதான் ஏஐ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களில் மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. உங்களுடைய தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ்.